என்ன குழந்தாய், எண்ணற்ற முதுபெரும் புலவர்களும் அறிஞர்களும் தோல்வியுற்ற எம் அவைப்புலவர் ஆக்கியாழ்வாரிடம் சின்னஞ்சிறு பாலகனான நீ போட்டியிட வந்திருக்கிறாயா? ஒரு பாலகனோடு போட்டியிடுவதில் அவருக்கு உடன்பாடு இல்லைதான். ஆயினும் எப்போது அரைக்கூவல் விடுத்து அதற்கென வந்துவிட்டாயோ அதை எம் புலவர் ஏற்கத்தானே வேண்டும். தோல்வியை ஏற்க நீ ஆயத்தமாக இரு. சிறுவனே, இப்போது கூட ஒன்றுமாகிவிடவில்லை. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, தோற்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து ஓடிவிடு. நான் உன்னையும் உன் குருநாதரையும் மன்னித்து விடுகிறேன். ஏன்? இந்த பாலகனின் கேள்விக்கு விடை கூற முடியாமல் போனால் இத்தனை நாள் பெற்ற புகழுக்கு இழுக்கு வந்துவிடுமே என்று யோசிக்கிறீர்களா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஆம் என்று சொல்லுங்கள், நான் விலகிக் கொள்கிறேன். சிறுவனே, என்ன துணிச்சல் இருந்தால் என்னிடமே இப்படியெல்லாம் பேசுவாய். சிறு பிள்ளையாயிற்றே என்று அனுதாபம் காட்டினால் என்னையே அவமதிக்கின்றாயோ? உனக்கு நான் பாடம் புகட்டாமல் விடமாட்டேன். நீ என்னிடம் தோற்று வெட்கி தலை குனிந்தால்தான் உனக்கு என் புலமையின் அருமை தெரியும். அதை தெரிந்து கொள்ளதான் நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். போட்டியை தொடங்கலாமா? தாங்கள் தங்கள் கேள்விக்கணைகளை தொடுங்கள், பார்க்கலாம். இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் இருந்து உன்னிடம் நான் கேள்வி கேட்கப் போவதில்லை. நீ ஏதோ ஒரு வேத பாடசாலையில் வேதங்களை படிக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். ஆகையால் வேதத்தில் சில அடிப்படை விஷயங்களாவது உனக்கு தெரிந்திருக்கிறதா என்று பார்க்கலாம். முதலில் வேதம் என்றால் என்னவென்று சொல் பார்க்கலாம். வித்தென்றால் ஞானம் என்பது பொருள். அதனால் வேதம் என்பது ஞானத்தை தருவதாகும். வேதங்கள் எத்தனை? ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று 4 வேதங்கள். ரிக்வேதம் எதை பற்றி கூறுகிறது? ரிக் என்பதற்கு துதித்தல் என்பது பொருள். அதனால் 10 மண்டலங்களையும் கொண்ட ரிக் வேதம் முதல் 7 மண்டலங்களில் இறைவனை அக்னி என்ற பெயராலும் அதன் பின் பிரம்மா, இந்திரன் என்ற பெயர்களாலும் துதிக்கிறது. யஜுர் வேதம்? யஜ் என்பது யாகத்தை குறிக்கிறது. அதனால் யாகம், பலி, தானம் என்பவற்றை பற்றி சொல்வதே யஜுர்வேதம். சாம வேதம் பற்றி தெரியுமா? சாமம் என்பது இன்னிசையால் இறைவனை பாடுவது. வேற்று மதங்களில் கூட இந்த சாமவேதம் அவரவர் இறைவனை துதிக்க பயன்படுகிறது. அதர்வன வேதம்? அதர்வன வேதம் பகைவர்களை அழிக்க பயன்படும் மந்திரங்களை பற்றி சொல்வது. பரவாயில்லை, நானும் மேலோட்டமாகத்தான் கேட்டேன். நீயும் ஏதோ சற்று தெரிந்து வைத்திருக்கிறாய். தாங்கள் ஆழமாக கேட்பதிலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை.